ஹாய் ஹலோ தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் எப்படி பிசிஐ சர்டிஃபிகேட்டில் நம்ம ஃபோட்டோ ரினியூவல், அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபோட்டோ ரினியூவல் எப்படி பண்ணுறத ஆன்லைனில் இப்போ பார்க்கலாம். கூகுள் குரோம் இல்லை எதனா ஒரு ப்ரௌசரில் போட்டு தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல் லிங்க் வரும். ஸோ இந்த முதல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதோடைய லேண்டிங் பேஜ், அதாவது தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலோடைய மெயின் பேஜுக்கு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துமே படிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கணும் ஃபோட்டோ ரினியூவலுக்கு, இல்லைனா நீங்கள் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஃபோட்டோ ரினியூவல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சைன்அப் அந்த ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரினியூவலுக்கான டீட்டெயில்ஸையும் செக் பண்ண முடியும். இப்போ சைன்அப் கொடுத்தனா லாகின் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணதால் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம இதில் போய்ட்டு ரினியூவலுக்கான டீட்டெயிலை பார்ப்போம். ஆன்லைனில் சர்வீஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ரினியூவல் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றக்கும் உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க சைஸ்லையும் அது 100 கேபிக்குள்ளேயும் இருக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சரை போட்டு வச்சுக்கணும். அது 30 கேபிக்குள்ளே இருக்கணும். இதுதான் ப்ரீ ரிக்வஸ்ட் சைட்ஸு. இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் ஃபோட்டோ ரினியூவில் சப்மிட் பண்ண முடியும். அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் என்இஎஃப்டிலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இது நார்மலாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட்லேயோ இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக இதற்கான ரினியூவலுக்கான ஃபீஸை நீங்கள் கட்ட முடியும். இதை ஃபுல்லாக செக் பண்ணிங்க. மெயினாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஃபார்மசி கவுன்சில் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் பண்ண எலிஜிபிலிட்டியான ஃபார்மசி கவுன்சில் சர்டிஃபிகேட் பிடிஎஃபாக இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், சிக்னேச்சர் பண்ண காப்பி இருக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் ஃபார்மசின்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணி வைக்கணும். A1ன்றது பி ஃபார்முக்கு, A2ன்றது டி ஃபார்முக்கு. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வேணால் பழைய சர்டிஃபிகேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துங்க. அதை எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அது வரும். சப்போஸ் நீங்கள் கரண்ட்டாக இமெயில் ஐடியை மாற்ற போகிறீங்கன்னா அதை நோன் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். நான் எக்ஸிஸ்டிங்கே போயிடுறேன். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் நியூ பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணதுமே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு புதுசாக ஒரு லிங்க் வரும் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா. சப்போஸ் உங்களுக்கு பழைய பாஸ்வேர்டு ஆக்டிவில் இருந்ததுன்னா பரவாயில்ல. சார் 80% பார்த்திங்கன்னா நம்ம 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறதால அது ஆக்டிவில் இருக்காது. ஸோ இதுக்கு நியூ லிங்க் ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிங்க. ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டுக்கான அக்கௌண்ட்டு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு அப்படின்றத க்ரீன் பேனர் மேலே காமிக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்து யூஸருக்கான இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் பேஜில் லேண்டிங் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரினியூவலுக்கான ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரினியூவல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை இந்த செக்ஷனில் அப்லோட் பண்ணலாம். சிக்னேச்சரும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். எந்த டேட்டுக்கு டியூ டேட் வருது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கீழே சப்மிட் பண்ணும்போது டாக்குமெண்ட் சப்மிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய பிசிஐ சர்டிஃபிகேட், அதாவது ஃபோட்டோ எக்ஸ்பிரி ஆன பிசிஐ சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அட்மினுடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மின் அப்ரூவல் பண்ணிவிட்டு இதுக்கான லிங்க்கை அதாவது பேமெண்ட்டுக்கான லிங்க்கை ஜென்ரேட் பண்ணாங்க. நம்ம அந்த பேமெண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி நார்மலாக நம்ம எப்படி அமேசான்லேயோ இல்லை அதர் போர்ட்டலையோ எப்படி பேமெண்ட் பண்ணுறோமோ அது மாதிரி நெட் பேங்கிங்லேயோ யூபிஐ ஐடிலையோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ண இமீடியட்டாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ ரினியூவல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் சப்மிட் பண்ண நெக்ஸ்ட் டேவே எனக்கு இமெயில் வந்துச்சு. வித்தின் 1 டேலக்குள்ளேயே, அதாவது இன்றைக்கி சப்மிட் பண்ண நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா நான் சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டேன். சிலருக்கு 2 டேஸ் மேலே ஆகுதுன்றாங்க. அதை செக் பண்ணிங்க. உங்கள் ரெஃபரன்ஸுக்காக பேமெண்ட் ரிசிப்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரினியூவலுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு மெயிலுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 இயர்ஸ் போட்டதால் 500 ருபீஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி சப்டோட்டல் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா 679 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது ரினியூவலுக்கு. ரவுண்ட் ஆஃப் வேல்யூட அதை நம்ம பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோட்டோ ரினியூவலுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரி வராது. இது இமெயிலே வந்துடும். இந்த காப்பி எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியது தான். ஃபோட்டோவும் அப்டேட் ஆகி கீழே பார்த்திங்கன்னா பிசிஐ ஹெட்டோட சிக்னேச்சரோட வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாகவே நம்ம வீட்டில் ஆன்லைனில் இந்த பிசிஐ ஃபோட்டோ ரினியூவலுக்கான எக்ஸ்பிரி டியூ டேட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா வேறு யாருக்குன்னா தேவைப்படும். எனவே இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.